வெல்கம் டு அனிமி தமிழ் சீரிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மை டிசிப்ளின்ஸ் ஒயில் எல்ஸ் ஆஃப் சீசன் 1 எபிசோட் 13. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் போகிற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபையும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வளவலன்னு பேசாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். போன எபிசோடை பார்த்துட்டு வந்தால் தான் இந்த எபிசோடு புரியும். போன எபிசோடை பார்த்துட்டு வந்து இந்த எபிசோடை பாருங்கள். உங்கள் அப்பா கொல்ல பார்த்துருக்காங்க. யாரோ கொஞ்சம் கொஞ்சமாக அவரை கொல்லணும்னு பார்த்துருக்காங்க. அவருக்கு பாய்சன் கொடுத்துருக்காங்க. அவர் கொஞ்சம் நல்லாவே வீக் ஆகிட்டே இருந்திருக்காரு. ஐயோ இப்போ எங்கள் அப்பாவுக்கு என்னாச்சுன்னு சொல்லி மோகனும் கேட்குறான். உங்கள் அப்பாவுக்கு நீ பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் ஆகலை. நான் இப்போ அவரை காப்பாற்றுறேன்னு சொல்லி ஹீரோ மறுபடியும் அவனுடைய மேஜிக் ஸ்பெல்லை யூஸ் பண்ணுறான். இவரை என்னால் இப்போ காப்பாற்றிட முடியும். இவரோட காயங்கள் எல்லாமே சரியாயிரும். இவர் இப்போ எழுந்திரிச்சிருவாருன்னு சொல்லி ஹீரோவும் அவனுடைய ஸ்பெல்லை போடுறான். அவர்கிட்டையும் அவங்க அசைகிறாரு. அப்பா நீங்கள் எப்படி இருக்கீங்க? அப்பாவுக்கு உங்களுக்கு ஒன்றும் ஆகலையேன்னு சொல்லிட்டு மோகனும் கேட்குறான். மோகன் நீ எப்படி இருக்க? நீ நல்லா இருக்கியா? அப்பா உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே, நீங்கள் நல்லா இருக்கீங்கல்ல? எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, தலை மட்டும்தான் வலிக்குதுன்னு அவங்க அப்பாவும் சொல்கிறாரு. ஆமாம் உன்னுடைய 2வது அங்கிள் எங்கே? அவர் எங்கே போயிட்டாரு? அப்பா நான் நல்லா தான் இருக்கேன். ஆமாம் எதுக்குப்பா எழுந்துச்சோன்னு அங்கிளை நீங்கள் கேட்குறீங்க? நான் ரெசிபி ரொம்ப நாளாக டெவலப் பண்ணிகிட்டு இருந்தேன். அது ஒரு 5th லெவல் எலிக்சர் ரெசிபி. அந்த ரெசிபியை தான் நான் டெவலப் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் அதை நல்லா ரெடி பண்ணிட்டு வெளியில் பப்ளிக்கில் சொல்லலாம்னு சொல்லி போகிறப்ப அவர் என் பின்னாடி இருந்து என்னை அட்டாக் பண்ணிட்டாரு. அதை அடுத்துட்டு என்னுடைய ரெசிபியை அவன் திருடிக்கிட்டான். இப்போ என்னுடைய ஃபியூச்சர் எதிர்காலமே போயிருச்சு. அந்த ரெசிபியை அவன் எடுத்துக்கிட்டதுனால அப்போ நம்மளுக்கு கொஞ்ச நாளாகவே நமக்கு நேரமே சரியில்லை. நான் அவனை சும்மா விட மாட்டேன்ப்பா. நான் அவனை கண்டிப்பாக நான் பழிவாங்கன்னு சொல்கிறான். எனது எலிக்சர் ரெசிபியா? நான் இப்படி உன்னை கேள்விப்பட்டதே இல்லையே. இதே நான் ஒரு நல்ல ஆல்கெமிக்கை வச்சு நான் இதை யூஸ் பண்ணக்கூடாது. இது நீங்கள் இப்போ எலிக்சர் ரெசிபின்னு தானே சொன்னீங்கன்னு ஹீரோ கேட்குறான். ஆமாம் நீங்கள் யாருன்னு அவர் கேட்குறாரு. இவர் தான் இப்போ CO1. இவரை நான் தான் கூப்பிட்டு வந்தேன் உங்களோட உயிரை காப்பாற்றணுங்கிறதுக்காக. இவர் தான் ஹேங்மேன் சைக்கிள்லேருந்து வந்திருக்காரு. உங்களை பார்த்ததெல்லாம் சந்தோஷம். நான் உங்ககிட்ட ஒன்று காட்டணும். நீங்கள் அந்த ரெசிபியை பற்றி தானே கேட்டீங்க சொல்லாங்க ஒரு தட்டுறான். ஆமாம் இவர் இப்போ என்ன பண்ணுறீங்க? அப்பா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நான் யாருக்கும் தெரியாமல் நான் ஒரு சீக்கிரட் அறை வச்சுருந்தேன். அதுக்குள்ளே தான் நான் என்னுடைய ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுருந்தேன். இதாங்க நீங்கள் கேட்ட ரெசிபி இதில் தான் இருக்குது. இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஹீரோ பார்க்குறோம். ஓ இதில் தான் அந்த ரெசிபியோட இதெல்லாமே இருக்கான். ஆனால் இப்போ அது இல்லையே, அதை தான் அவன் எடுத்துகிட்டு போயிட்டானே. இது ஒரிஜினல் காப்பியாக இருந்தாலும் அவன் இன்னும் அதை வெளியில் விட்டுருப்பான். இல்லை அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை, அதை நான் பார்த்துக்கிறேன். என்கிட்ட ஃபயர் கிளாஸர் இருக்குன்னு சொல்லி ஹீரோவும் சொல்கிறான். ஓ அப்படியா, நீங்கள் அதை பற்றியே சொல்கிறீங்க. சரி நம்ம அதை டிடெக்ட் பண்ணியும் பார்த்துக்கலாம். உங்கள்கிட்ட எலிக்சருக்கான ரெசிபி இருக்குது. அதை வச்சு நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதுவும் ஒரு ஆல்கெமிஸ்ட்டை வச்சு. அதனால உங்களுக்கு நிறைய ரிவார்டும் கிடைக்கும். அது ஒரு ஹெவன் லெவலுக்கு இருக்குன்னு சொல்லி அந்த சிஸ்டம் டிடெக்ட் பண்ணி சொல்லுது. அது ஒரு 30% அதிகமாக தான் இருக்கும் எலிக்சரை விட நீங்கள் பண்ணுற ரெசிபி. ஓ இதனால் எனக்கு புது ஐடியாலாம் கிடச்சிங்கன்னு ஹீரோ யோசிக்கிறான். ஃபேமிலியை நீங்கள் தான்ப்பா தனியாக நின்று பார்த்துக்கிட்டீங்க. ஆனால் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவனுடைய பொண்ணு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா. நான் எல்லா டாக்டரையும் கூட்டிகிட்டு வரேன். உங்களை நான் கண்டிப்பாக நான் காப்பாற்றுவேன்ப்பா. எனக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்குன்னு ஹீரோ அங்கே வரான். நம்ம எலிக்சர் ரெசிபி நம்ம செய்யக்கூடாது. நம்ம நிறைய பேரை ரெக்யூட் பண்ணலாம் வேலைக்கு. அவங்கள வச்சு நம்ம அதை மேக் பண்ணலாம். நம்ம இதை வைக்கலாம். இது அதிக காசுக்குன்னு சொல்லி ஹீரோவும் சொல்கிறான். அப்படியா, நம்ம லைஃப் டைம் அக்ரிமெண்ட் போட்டு அவங்கள நம்ம வேலை வாங்கிக்கலாமா? இதனால் நமக்கு நல்ல லாபம் இருக்கான்னு பார்க்குறான். கண்டிப்பாக நமக்கு லாபம் இருக்குது. அவங்கள வச்சு நம்ம ரெசிபி மேக் பண்ணலாம். நான் ஃபஸ்ட்டு அந்த எலிக்சரை எப்படி மேக் பண்ணுறேன்னு சொல்லி நான் பார்க்குறேன். நான் முதல் ஹேங்மேன் சைக்கிளுக்கு போயிட்டு வரேன். ஜூனியர் சிஸ்டர் நீ என் கூட சொல்லி ஹீரோவும் கூப்பிட்டு போகிறான். இவர் சீரியஸாக இப்போ அதை தான் பேசுகிறாரா? இவர் கண்டிப்பாக அதை மேக் பண்ண போகிறாருன்னு ஹீரோட அப்பா பார்க்குறான். என் பக்கத்தில் வராதீங்க, நீங்கள் எதுக்கு என் பக்கத்தில் வரீங்கன்னு அவனோட அங்கிளும் கேட்குறான். நான் உங்ககிட்ட ஒன்று தான் கேட்பேன், அதுக்கு நீ பதில் மட்டும் சொல்லிடுன்னு சொல்லி ஹீரோவும் சொல்கிறான். இங்கே பார்த்தியா 10,000 ஸ்வாடு உன்னை சுற்றி தான் இருக்குது. நீ மட்டும் நாங்கள் இப்போ கேட்குறதுக்கு உண்மையை சொல்லன்னு வச்சுக்கோ, அந்த ஸ்வாடெல்லாம் உன்னுடைய உடம்புல இறங்கிரும் பார்த்துக்கோன்னு சொல்லி ஜின்னும் பார்க்குறான். நீ ஏன் ஜின்னு இப்படி யோசிக்கிற? நீ அவனை அட்டாக் பண்ணு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மாஸ்டர் சொல்லிடுறாரு. சரிங்க மாஸ்டர், நான் அட்டாக் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ அவனை அட்டாக் பண்ணாமல் நான் விட மாட்டேன். மாஸ்டர் முன்னாடி என் திறமையை நான் காட்ட வேண்டிய நேரம் வந்துச்சுன்னு சொல்லி ஜின்னு ஒரு பெரிய சோடாக்குறான். மாஸ்டர் என்னை பார்த்தீங்களா, நான் அதை பெரிய சோடாக்கிட்டு எல்லாத்தையும் சேர்த்து. ஆமாம் நீ சூப்பராக அதை பெரிய சோடாக்குன ஜின்னு, நீ நிறையா டெவலப் ஆகிட்டேன். ஆமாம் உங்களுக்கு இப்போ என்ன தான் பிரச்சனை? நீ மட்டும் நான் கேட்குறதுக்கு இப்போ பதில் சொல்லியே ஆகணும், இல்லைன்னா அவ்வளோதான். ஜின்னு நீ பேசாமல் இவனை அட்டாக் பண்ணிடு, நம்ம அப்புறமா கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீ இவனை அட்டாக் பண்ண பார்த்துக்கலாம் ஜின்னு அப்படின்னு சொல்லி ஜின்னு அட்டாக் பண்ணுறான். சார் குறி தப்பிடுச்சேன்னு சொல்லி ஜின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறான். இப்படி குறி தப்பி வச்சே, சரி நீ கவலைப்படாத ஜின்னு, நம்ம பார்த்துக்கலாம். நீ மறுபடியும் அட்டாக் பண்ணுங்கிறான். மறுபடியும் அட்டாக் பண்ணுறேன். நீங்கள் என்னை கொல்ல பார்க்குறாங்க, என்னை அதனால காப்பாற்றுங்க. அவனை கத்திட்டு இருக்க, என்னை கொல்ல பார்க்குறாங்க, அதனால காப்பாற்றுங்க. நிறைய அட்டாக் பண்ணி அவன் மேலேயும் அந்த ஸ்வாட் பட்டுருது. சிஸ்டம் டிடெக்ட் பண்ணி சொல்லுது. ஜின்னு ஆயிரக்கணக்கான ஸ்வாடு அது ஒரே ஸ்வாடாக மாற்றிட்டாங்க. இதனால அவங்களுக்கு நிறைய ரிவார்டும் கிடைக்கும். அவங்க நிறைய டெக்னிக்கும் கற்றுக்கிட்டாங்க. அவங்க நிறைய டெவலப் ஆகிட்டாங்க. அவங்களுடைய ஃபிங்கர் டிப்பில் அந்த ஸ்வாடு வச்சுருக்காங்க சொல்லிட்டு சிஸ்டம் டிடெக்ட் பண்ணி சொல்லுது. பரவாயில்ல ஜின்னு, நீ நிறைய டெவலப் ஆகிட்டேன். இவன் எதுவும் சொல்லனாலும் நம்மளுக்கு அதனால் ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம பார்த்துக்கலாம். உடனே நான் மறுபடியும் மீட் பண்ணுவேன். உனக்கு ஹெல்ப் பண்ண யாரும் வரமாட்டாங்கன்னு ஹீரோ சொல்கிறான். மாஸ்டர் இவனை நான் பார்த்துக்கிறேன் மாஸ்டர்னு சொல்லி ஜின்னு சொல்கிறான். இங்கே உங்கள் பையனை கொண்டுட்டாங்க லாடு. ஒரு 2 பேர் வந்திருந்தாங்க. உங்கள் பையனை கொண்டுட்டாங்க.
கொண்டாங்க. நாங்கள் வந்து காப்பாற்றணும்னு தான் நினச்சோம். ஆனால் எங்களால் முடியலை. என் பையனை வந்து கொல்ல வச்சுட்டு நீங்கள் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறீங்களா? உங்களை நான் வந்து மன்னிச்சிருவேன் நீங்கள் வந்து நினைக்கிறீங்களா? நீங்கள் இதே இடத்துல சாக தான் போகிறீங்க. எத்தனை பேர் வந்து என் பையனை கொண்டாங்க? அவன் பேர் சிவான். ஒருத்தன் தான் வந்து அவன் ஹாங்மேன் செக்ட்டை வந்து சேர்ந்தவன். அவன் வந்துட்டு அட்டாக் பண்ணான். எங்களால் அவனை அட்டாக் பண்ண முடியல. அவன் ரொம்ப பவராக இருந்தான். நீங்கள் இந்த இடத்துல சாக போகிறீங்க. என் பையன் வந்து சாவடிச்சிட்டு வந்தீங்களே, நீங்களாம் இந்த இடத்துல சாக போகிறீங்க. ஹாங்மேன் செக்ட்டை சேர்ந்தவங்களாம் ஸ்ட்ராங்காக இருப்பாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இருந்தாலுமே அவன் வந்து என் பையன் மேலே வந்து கை வச்சிருக்க கூடாது. ஏன் அளவுக்கு அவன் என்ன ஸ்ட்ராங்கா? நான் அவனை ஒரு கை பார்க்க தான் போகிறேன். என் பையனை கொன்னதுக்கு நான் அவனை சும்மா விட மாட்டேன். அவனுக்கு யார் உதைக்கு வராங்கன்னு பார்க்கலாம். இந்த சிட்டிலே நான் தான் ஒரு பெரிய நோபல் மேன். அவன் என் பையனே வந்து கொன்னுட்டான். அந்த சூ ஃபேமிலியை நான் வந்து சும்மா விட மாட்டேன். அந்த சிவாசிவனை நான் துண்டு துண்டாக வெட்ட போகிறேன். என் பையனை வந்து அவன் வந்து கொன்னதுக்குன்னு சொல்லி அந்த செத்து போன பையனோட அப்பனும் அவங்க பேசிகிட்டு இருக்கான். இவங்க ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஆமாம், இது என்னது? இதுதான் அந்த ரெசிபி மேக் பண்ணுறதுக்கானது. நம்மளாம் அந்த ஸ்வீட்டை சாப்பிட்லாம். இது நல்லா இருக்குல்ல. நம்ம ஏன் சிட்டியை போய் சுற்றி பார்க்கக்கூடாது? அந்த சிட்டியை போய் சுற்றி பார்த்தா தானே நம்ம எப்படி அந்த எலிக்சரெல்லாம் சேல் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியும். ஜின்னு, நீ வந்து ஒரு நல்ல சீடன் தான். நீ வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து சாப்பிடு. நீ ரொம்ப அவசரப்படுற மாதிரி தெரியுது. மாஸ்டர், இல்லை மாஸ்டர், நம்ம அங்கே போய் பார்த்துட்டு வரலாம். இல்லை ஜின்னு, நீ வந்துட்டு வந்து உட்காரு. இந்த இதெல்லாம் சாப்பிடு. அதுக்கப்புறம் நம்ம போய் சுற்றி பார்க்கலாம், சரியா? என்னது லூயன் சிட்டியா? அது அவன் மறுபடியும் அவனை நான் பார்த்தேன்னா நான் கண்டிப்பாக அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜின்னு ரொம்ப கோவப்படுறான். நீ வந்து கவலைப்படாத. அவங்க அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானவர் நான் கேள்விப்பட்டேன். நான் அவரை பற்றி நான் என்னன்னு சொல்லி கொஞ்சம் விசாரிக்க வேண்டியதும் இருக்குது. நீ என்னுடைய நல்ல சீடன் தான். நான் அதுக்காக நான் ஒன்றும் குறை சொல்லலை. என்னோடய டீச்சர், நான் வந்து ஒரு டீச்சராக உன்னை பாதுகாக்க வேண்டியது இருக்குது. நீ வந்து கவலைப்படாத மாஸ்டர், நான் உங்கள் கூட இருக்கல, நான் அதை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு மோகனும் சொல்கிறான். மோகன், உனக்கு நான் ஒரு வேலை வச்சுருக்கேன். மாஸ்டர், நீங்கள் வந்து கேட்டீங்கல்ல, நான் அதை வந்து ரெக்யூர் பண்ணிட்டேன். ஆல்கெமிஸ்ட் நிறைய பேர் வேணும்னு சொல்லி நீங்கள் கேட்டிருந்தீங்க. நம்ம ஒரு 50 மாத்திரை அதை மேக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அதை நம்ம விற்று ஒரு 500 வந்துட்டு ஸ்நாக்ஸை நம்ம வந்து மேக் பண்ணிடலாம். ஓகேவா மாஸ்டர்னு சொல்லி கேட்குறான். ஆமாம், 50க்கு அவங்க எப்படி 500 கொடுப்பாங்க? ஃபஸ்ட்டு மாஸ்டர், அவங்களுடைய உடல்நிலை எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்கு. அதை சரி பண்ணுறதுக்கு அவங்களுக்கு அது தேவை. சரி, ஃபஸ்ட்டு நீ இதை படி. இதில் வந்து 3rd லெவல் எலிக்சர் எப்படி மேக் பண்ணுங்கிற ரெசிபி இருக்குது. இதெல்லாம் எனக்கா மாஸ்டர்? இது எனக்கு நீங்கள் கொடுக்குறேன்னு சொல்லி அவனும் ஹேப்பியாகிறான். அங்கே என்னடானா போன எபிசோடில் ஹீரோவை நான் கொன்னே தீர்வேன்னு ஒருத்தன் போகிறான். இந்த எபிசோடில் என்னடானா என் பையன் அவன் கொண்டுட்டு அவனை நான் கண்டிப்பாக நான் துண்டு துண்டாக வெட்டுன்னு சொல்லிட்டு வில்லனும் வரான். ஆனால் இதெல்லாம் தெரியாமல் ஹீரோ இங்கே என்னடானா ரெசிபியை மேக் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற நெக்ஸ்ட் எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பாய்.